எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பெரிய நெல்லிக்காயை வச்சு ஒரு நெல்லிக்காய் ரைஸ் எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் ஒரு 3 பெரிய நெல்லிக்காயை எடுத்து துருவி வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயிலங்க 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்க போகிறேன். நல்லா இந்த கடுகு வந்து பொரியட்டுங்க. பாருங்க, கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு வைக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள், உப்பு, துருவி வச்சுட்டு நெல்லிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் 1 கப் சாதம் சேர்க்க போகிறோங்க. சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு கிளறி இறக்கினோம்னா நம்மளுடைய நெல்லிக்காய் சாதம் ரெடிங்க. உருளைக்கிழங்கு வறுவலோட அட்டகாசமாக இருக்கும் இதனுடைய சுவை. பாருங்க, அட்டகாசமான நம்மளுடைய நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் முறை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கங்க.